வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் ரவா உப்புமா. அது எப்படி பண்ண போகிறோம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆயிலு, மஸ்டர்ட் சீடு, சன்னா தால், உருதால் அது 3 நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும். கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால் சாப் ஆனியனு, க்ரீன் சில்லி. ஆனியன் வந்து ரொம்ப சாத்தே ஆகக்கூடாது, கொஞ்சம் லைட் சாத்தே ஆனால் போதும், லைட்டாக பழுப்பு கலரில் ஆனால் போதும். ஒரு சாப் வெஜிடபிள் போட்டு நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வெல் சாத்தே பண்ணுங்கள். வெஜிடபிள் கொஞ்சம் குக் ஆகணும். வெஜிடபிள் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம ஆல்ரெடி ரவா வந்து சாத்தே பண்ணி வச்சுருக்கோம். ட்ரை ரோஸ்ட் லைட்டாக கீ பட்ரு ஆயில் போட்டு நல்லா வெல் சாத்தே பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைமில் வெஜிடபிளில் போட்டு நல்லா கொஞ்சம் சாத்தே பண்ணதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் மெஷர்மெண்ட்டு பார்த்தா 1க்கு 3 வைக்கணும். இப்போ 1 பவுல் ரவானா 3 பவுல் தண்ணி வைக்கணும். அதுதான் மெஷர்மெண்ட்டு. நான் 1 கிலோ ரவா போட்டிருக்கேன். அதனால் 1 கிலோ ரவாவுக்கு தண்ணி எவ்வளோ வரும்னா 3 லிட்டர் தண்ணி வேணும். அதை தான் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் சால்ட்டு, லிட்டில் பிட் ஆஃப் சுகர் போட்டுங்க. உப்புமாவில் நல்லா சுகர் போட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது சின்ன வயசில் உப்புமான்னுவாங்க, நான் பயந்தடிச்சு ஓடுவேன். ஆனால் இந்த உப்புமா சின்ன வயசில் எனக்கு செஞ்சு கொடுத்ததுன்னா நான் நல்லா சாப்பிட்ருப்பேன். உப்புமாவில் பெரிய ஹைலைட் என்னென்னா கரண்டியில் ஒட்டக்கூடாது. அதுதான் ஒரு அழகான சூப்பரான உப்புமாக்கான ஒரு அங்கீகாரமே அதுதான். நம்ம என்ன தான் லேடல் எடுத்தாலுமே கரண்டியில் ஒட்டாமல் வரணும். அதுதான் சூப்பரான உப்புமா. ஓகே மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, see you, bye.